ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதையோடு தான் வந்திருக்கோம். ஸோ 4+2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது 4 பேரும் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம இதே சரியாக 40 வருஷம் கழித்து இதே ஹோட்டலுக்கு இதே டைமுக்கு இந்த 4 பேரும் வருவோம். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கக்கூடாது, பேசிக்கக்கூடாது. 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம் இதே டைமில். இந்த டைமில் யார் கடைசியாக வராங்களோ அவங்க தான் இதுக்கான பில் பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வெயிட்டர் நின்று அதை கவனிச்சிட்டே இருக்கார். சரியாக 40 வருஷம் முடியுது. அதே மாதிரி அந்த 3 பேரும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு நண்பர் வரலை. அந்த வெயிட்டர் வரவே இருக்கிறாரு. அந்த வெயிட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் தான் நின்னேன், அதனால் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 4வது நபர் வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பில் பே பண்ணிடலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ண போகிறாங்க. பே பண்ண இடத்துல ஏற்கனவே பில்லு யாரோ பே பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு பையன் கார்லேருந்து இறங்கி வரான். ஸோ அவன் ஒரு கலெக்டர். அந்த பையன் பேசுகிறாரு, எங்கள் அப்பா உங்களுடைய நண்பருடைய பையன்தான் நான். ஒரு ஆசிரியராக ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்னை நல்லா படிக்க வச்சு கலெக்டராக ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் லாஸ்ட் மந்த்து அப்பா தவறிட்டாங்க. ஆனால் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் சேலஞ்சை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 40 வருஷத்துக்கு நடுவில் உங்களை பார்க்க முடியலை, பேச முடியலைன்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே இந்த 3 பேருக்குமே ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. 40 வருஷம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசாமல் பார்க்காம நம்ம நண்பனை இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் நிறைய குடும்பங்களில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட பல வருடங்களாக பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தில் முழிக்காமல் நம்ம இருக்கோம். இப்போ உள்ள லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு உயிரோடு இல்லை. நம்ம பேசாமல் இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? ஸோ தயவு செஞ்சு பகைமை மறந்துடுங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ரொம்ப நேரம் யார்கிட்டையும் பேசாமல் இருக்காதீங்க. பி ஹாப்பி. எல்லாரோடையும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.